அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 18/4/2024 வியாழக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று 2 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் இருந்திருக்கு. அந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் கன்சாலிடேஷன் தான் ஆயிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் கன்சாலிடேட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய ஃபால்க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ராஃபிட் புக்கிங் கூட வரல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டவ் ஜோன்ஸுக்கும் அதே நிலமை தான், உங்களுக்கு வந்து எஸ்என்பிக்கும் அதே நிலமை தான். நேற்று வந்து டவ் ஜோன்ஸ் தான் ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான், ஆனால் எஸ்என்பி நெகட்டிவாக தான் முடிச்சிருக்கான். அதுக்கு மேலே நாஸ்டாக் அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அப்போ 3 இண்டெக்ஸுமே நெகட்டிவாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் மட்டும்தான் கன்சாலிடேட் ஆயிருக்கான், மற்ற 2 இண்டெக்ஸுமே கீழே தான் விழுந்திருக்கு. இப்படி அவன் கீழே விழும்போது என்ன ஆகுது, விக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா, விக்ஸ் கம்மியாகுது. எப்பவுமே மார்க்கெட் கீழே விழும்போது விக்ஸ் கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே யூஎஸோட 10 இயர் பாண்டை பாருங்கள், இவன் வந்து குறையிறான். அடுத்து யூஎஸ் ஆயில் பாருங்கள், இவனும் குறையிறான். இவன் குறையிறான்னா என்ன அர்த்தம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் மேலே போயிருப்பான். இந்த இஸ்ரேல்காரங்க அடிக்கணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் அடிச்சிருக்கணும். அப்போ வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எதுவுமே இல்லை. அப்படி இல்லாதப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கிட்ட ஸ்டஃப் இல்லை, உள்ள பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, இவங்க கன்சாலிடேட் ஆகிறாங்க. ஸோ இப்போ யார் வந்து முதல்ல வந்து கண்ணு முழிச்சு மார்க்கெட்டு ஆல்ரெடி ரொம்ப கீழே விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலே தூக்கிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தான் அமெரிக்காவுக்கு ஒரே பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இங்கே ரிசல்ட் வேறு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ரிசல்ட் வர மாதிரி அங்கேயும் ரிசல்ட் வருது. அக்ஸெஞ்சர் ரிசல்ட் வந்துச்சு, மோசமாக இருந்துச்சு. கோல்ட்மேன் சாக்ஸ் பேங்கோட ரிசல்ட் வந்துச்சு, மோசமாக இருந்துச்சு. அதுவும் மோசமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கீழே போயிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ வாட் எவர் ஹேப்பன்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பேரிஷ் ட்ரெண்டோட ஒரு நுனியில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ரொம்ப ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிளி நம்ம வந்து, ஏன்னா எவ்வளோ ரெட் கேண்டில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 நாளாக வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் கீழே தான் விழுந்துட்டு இருக்கிறான். அப்போ 7 நாள் கீழே விழுகிறான் அப்படின்னா இந்த 7 நாள்லையுமே ப்ராஃபிட் புக் எப்படி சொல்கிறது, இங்கே எடுத்தவங்கலாம் இந்நேரம் நிறைய செமையான ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்களா, அவங்க புக் பண்ண வேணாமா ப்ராஃபிட்டை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் நான் எதிர்பார்க்குறேன். அது ப்ராபப்ளி ஒரு 2 நாளில் வரும். இன்றைக்கி இல்லை நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம எஸ்எம்ஏ போட்டு பார்த்துருவோம். எஸ்எம்ஏ போட்டு பார்த்தா நம்ம இன்னும் வந்து அதில் இன்னும் ஒரு நல்ல முடிவு தெரியும். நீங்கள் எஸ்எம்பி பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 எஸ்எம்ஏ எங்கே இருக்குது, அவன் ரொம்ப கீழே இருக்கான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் 20 50 ரெண்டையுமே தாண்டி வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு பெருசாலாம் ஃபால் வராது. டவுலா சப்போஸ் ஃபால் வந்தாலுமே இன்னொரு 1% தான் மேக்ஸிமம். அந்த 1%ல் கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரெண்டாவது, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எஸ்கலேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, யூஎஸோட 10 இயர் பால்ட் கீழே விழுகுது. இவன் வந்து 4.5 பக்கமாக வந்துட்டான், 4.6 இருந்து. இவன் கீழே வர்றது ஆல்வேஸ் மார்க்கெட்டுக்கு நல்லது தான். க்ரூட் ஆயில் கீழே போகிறது மார்க்கெட்டுக்கு நல்லது, முக்கியமாக இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. இவனுமே கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து ஏடிஆரை பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து லீவ் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த லீவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் வந்து 0.65% டவுனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இன்ஃபோசிஸ் வெள்ளிக்கிழமைக்கு ரிசல்ட்டு, நாளைக்கு ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஷார்ட் கவரிங்கோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாங் பில்டப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி யாருமே அவங்களோட பொசிஷன்ஸை கேரி பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோசிஸில் ஒரு நல்ல வால்டாலிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஐசிஐசி பேங்க் வந்து பாசிட்டிவாக இருக்கான், விப்ரோ வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்கான், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவாக இருக்கான். அப்போ பேங்கிங் செக்டர் பாசிட்டிவாக இருக்குது, ஐடி செக்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இப்போது நமக்கு வந்து அன்றைக்கி எப்படி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கொடூரமான நெகட்டிவில் முடிச்சிருந்தாங்க. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக காட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்குமே இது பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்க மிக பெரும் பிரச்சனை இதுதான், எஃப்ஐஐயோட பிரச்சனை தான். எஃப்ஐஐக்கு வந்து டேக்ஸில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறேன். கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன். முன்னாடி 2017க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நாங்கள் டேக்ஸை கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ண போகிறதா, இன்னும் அவங்க வந்து அப்படி சொல்ல கிடையாது, கன்சிடர் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் எஃப்ஐஐ இப்போ வெறிகொண்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு இன்டர்னல் பிரச்சனை, நம்ம மார்க்கெட்டுக்கு உண்டான பிரச்சனை. அதனால தான் இப்போ நம்ம மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அதற்கான காரணம் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த டேக்ஸ் பிரச்சனை தான். அதனால தான் அவன் கீழே வந்திருக்கான். நிஃப்டியுமே அண்ட் இப்போ ஒரு சப்போர்ட்டுக்கிட்டு இருக்குது.
இன்றைக்கி அகைன் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மிகப்பெரிய ஃபால்க்கு காரணம் இந்த எஃப்ஐ தான். அவங்க டெய்லி விற்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து கீழேயே இருக்குது. இன்றைக்கும் அவங்க விற்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த டேக்ஸில் வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல்ஸ் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வர வரைக்குமே இவங்க வந்து பயத்தில் விற்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டமானது தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது டவ் ஃப்ளாட்டாக இருக்கான், S&P ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு, டாக்ஸ் வந்து இவனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். இங்கே பாருங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஸோ டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டு, ஃப்ரான்ஸ் ஃப்ளாட்டு, ஃபிட்ஸே ஃப்ளாட்டு, அப்புறம் வந்து நிக்கியை பார்க்கும்போது இவனும் ஃப்ளாட்டு தான். தைவான் மட்டும் நெகட்டிவாக இருக்கான். மேபி அதுவுமே வந்து நம்ம மாதிரி அவனுக்கு உண்டான இன்டர்னலாக இருக்கும். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது இவன் மட்டும் நெகட்டிவாக இருக்கான் அப்படின்னு நம்ம அவனை பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது இவன் மட்டும் பயங்கர நெகட்டிவாக இருக்கான். பயங்கர நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம வெனஸ்டே அன்னைக்கு க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 22,200. இப்போ அவன் காட்டுறது 22,130, 140 காட்டுறான். கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கேப் டவுன் காட்டுறான். ஸோ அமெரிக்கா மார்க்கெட் கன்சாலேட் ஆகும்போது நம்மளுடைய மார்க்கெட் வந்து கீழே காட்டுறான். ஓகே பரவாயில்ல, மேலே போயிட்டுருக்கிறான். பட் ஸ்டில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 60 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் வந்து நம்ம சிபிஆர் இண்டிகேட்டரை போட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் கீழே வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆச்சு. அகைன் திருப்பி ஒரு வெர்ஜின் சிபிஆர் கீழே கேப் டவுன் ஆகி அந்த கேப் டவுன் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் தான். பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாருங்கள், இந்த நாள் வந்து நல்லா கீழே ட்ரெண்ட் ஆகிட்டான், அடுத்த நாள் கன்சாலிடேட் ஆகிட்டான். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்ஜின் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் முதல்ல மறைச்சிருவோமா? எஸ், நம்ம மறைச்சிட்டு நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் மட்டும் பார்க்கலாம். அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வெர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுமே நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுது. ஒரே நிமிடம், இந்த டுமாரோ சிபிஆரில் ஒரு சிறு பிரச்சனை. இப்போ வந்துடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள் நிஃப்டியில் என்ன வந்திருக்கு, ட்ரெண்டிங் டே வந்திருக்கு. எப்போவுமே கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் டே தான் வரும். அண்ட் இன்றைக்கி நிஃப்டி வந்து ட்ரெண்டிங் காட்டுது, 60 பாயிண்ட் கேப் டவுன் காட்டுது. அதோட க்ளோசிங் வந்து 22,147. 147லேருந்து உங்களுக்கு வந்து 60 பாயிண்ட் கேப் டவுன். 147லேருந்து 60 பாயிண்ட் கேப் டவுன்னா S1க்கு பக்கமாக ஓப்பன் ஆகிறான். ஓகேங்களா? ப்ராபப்ளி இது வந்து கம்மியாகுது அதிகமாகுது அப்படிங்கிறத பொறுத்து இவன் S1க்கு மேலே இருப்பானா இல்லை S1க்கு கீழே இருப்பாங்கிறது இருக்கும். பட் ஸ்டில் S1 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். இந்த மாதிரி வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர்ன்ற மாதிரிங்க நேரோ சிபிஆர் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து S1 கிட்டலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டேக்கான அடித்தளம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்போது அது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிந்து அது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுவுமே கன்சாலிடேஷன் தான். நிஃப்டி வந்து கேப் டவுனை சஸ்டெயின் பண்ணியிருக்கானே ஒழிய இன்ட்ராடேயில் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் கீழே வரல. மேபி அது இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ S1 தாண்டி கிளியராக கீழே போயிட்டான் அப்படின்னா கீழே போயிடுவான். அப்படி இல்லாமல் இந்த S1லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறான்னா மேலே போயிடுவான். அது ரெண்டுமே ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் முடிவுக்கு வரணும் அப்படின்னா அவன் R1 தாண்டி மேலே க்ளோஸ் வச்சான்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நடந்துடும். அதுவுமே நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்தாலுமே இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, பிடிச்சி இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ரெண்டையுமே தாண்டது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஓவராலாகவே எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் என் கண்ணுக்கு தெரியுது. மேபி இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டிங் டே வந்து மார்க்கெட் வந்து பெருசாக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி போனாலுமே ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம போன இது வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே விழுந்துருச்சு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் இதை ஒரே நிமிஷம் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கீழே விழுந்திருக்கா, இங்கேயும் கீழே விழுந்திருக்கு, இங்கேயும் கீழே விழுந்திருக்கு. அப்போ எல்லாரும் பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வராமல் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அது அந்த கீழே போகும்போது செம்மையான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக மட்டுமே நான் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங் வராது. சப்போஸ் அப்படி வந்து மார்க்கெட் கீழே விழுந்தாலுமே ஒரு ரிவர்சல் S2 கிட்டேயோ S3 கிட்டேயோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான் பேங்க் நிஃப்டிலையுமே. ஸோ சேம் ட்ரெண்டிங் டே தான். உங்களுக்கு இது வந்து வெர்ஜின் சிபிஆராக இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு 0.6%. இவன் வந்து இந்தளவுக்கு ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 600 க்ளோசிங்னாலுமே உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் அப்படிங்கிறது 484 தான். அப்போ 484லேருந்து ஒரே நிமிஷம் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்த்துப்போம். 60 பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து உங்களுக்கு 60 பாயிண்ட்னா 0.3% வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆக போகுது.
ஸோ பேங்க் நிஃப்டி சேம் 484லேருந்து 0.3% அப்படின்னா இவனுமே பாருங்கள் கரெக்டாக S1 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். அப்போ வந்து S1 ட்ரெண்டிங் ஆர் S1 ரிவர்சல் இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி மார்க்கெட் ஓப்பனிங்கில். அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். இப்போ நம்ம அப்படியே அந்த டுமாரோ சிபிஆர் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா டெய்லி டைம் ஃப்ரேமே போடுறோம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவன் கரெக்டாக எங்கே இருக்கான், சப்போர்ட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகுமா இல்லை இந்த சப்போர்ட் உடச்சி கீழே போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியிலையும் இதே மாதிரி தான் பெரிய ஃபால் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி அப்படியே கீழே போயிடுச்சு. இங்கே பார்த்திங்களா இந்த சப்போர்ட்டை உடைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது பை ஆகி மேலேயும் வந்து டோஜி போட்டு அடுத்த நாள் வந்து அவன் மேலே போயிட்டான். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருமா இங்கே அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆர்எல்ஸ் இங்கே வந்து உண்மையாலுமே ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டான்னா இது வந்து 1 2 3ஆம் டைம் பிரேக் பண்ணுறான். ஸோ ப்ராபப்ளியும் ஃபர்தராக வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஒரு நாள் இல்லை இதுவே கன்சாலிடேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரெண்டிங் டே வருதுன்னா அதை அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது மேலே வரைக்கும் போயிருக்கு. பட் எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் சில பேர் அவங்க ப்ராஃபிட்டை வச்சுருப்பாங்க. என்டையர் பீப்புளுமே இந்த கேண்டிலில் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது கீழே போனாலுமே உங்களுக்கு S3 ஒரு சின்ன புல் பேக் ஒரு பிவட் மூவ் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அதாவது புல்லிஷ் சைடில் வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 பிவட் மூவ் கீழே வர்றதுக்கும் ஒரு பிவட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வர்றதுக்கும் இன்றைக்கி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி கிடையாது. நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. ஆல்ரெடி அவன் சப்போர்ட்லாம் உடச்சிட்டான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சப்போர்ட்டுங்கிறது கீழே எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்குது. அப்போ அவன் விழுந்தானா அவனுக்கு ஸ்பேஸ் விழுகிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சப்போஸ் அவன் விழுகிற பட்சத்தில் அவன் நிஃப்டியுமே சேர்த்து ட்ராக் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே இந்த 47,768 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு விர்ஜின் சிபிஆரும் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். அதுவும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டோரி முடிஞ்சது மாதிரின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 850 கிட்ட விர்ஜின் சிபிஆர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48,600 850 47,850 ஒன்று 48,600 ஒன்று இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ஸாக நமக்கு இங்கே பாருங்கள் இது விர்ஜின் சிபிஆர் இங்கே பக்கத்துலேயே ஒரு ட்ரெண்ட் லைன் அதோட உங்களுக்கு அப்பர் ட்ரெண்ட் லைன். அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போனால் கண்டிப்பாக அங்கேருந்து மிகப்பெரிய ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இன்றைக்கி நாளைக்குள்ளே போகுது அப்படின்னா அப்படி போகலை அப்படின்னா மேபி அது உடைக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷனல் அனாலிசிஸ் அண்டு சிபிஆர் அனாலிசிஸ் ஆஃப் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டிசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.